முடிந்ததா? ஓரளவு முடிந்த மாதிரிதான். நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன். கேளுங்க நண்பா. தமிழின் சிறப்பினையும் பெருமையும் அறிய ஆவலாய் இருக்கிறேன். உங்களால் முடியுமா? ஏன் முடியாது? நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நற்றமிழ் புலமை கட்டர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தனிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. வலிவிடு வலிவிடு வலிவிடு. தண்டோரா பரிசு எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ 1000 பொற்காசுகளா? 1000 பொற்காசு நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயோ வேறப்படு பரிசை கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசரோட சந்தேகம் என்ன? அதனால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சா அந்த பரிசு தொகை நானே அடைஞ்சு விடுவேன்ல. என்ன சிரிப்பு? 1000 பொற்காசை கண்டா சும்மா விட்டு விடுவீங்களா? அதுதானே. அது தெரிந்தா நீ ஏன் தண்டாரா போட்டுருக்க? ஐயோ ஐயோ, யாருமே கேட்பணும் சொக்கா அப்பா சொக்கா. அரசன் கொடுக்கிற 1000 பொற்காசும் எனக்கே கிடைக்குமா? அது புரிய மாட்டியா? உங்க அதுல விழுகாது. மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. என்னையா என்னையா கூப்பிட்டீங்க? உன்னை யாருமா கூப்பிட்டது? நீ போமா. ஐயோ ஐயோ, 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுத வரலையே. என் சந்தேகத்தை தீக்க வழிய காணோம். நான் எப்படி அரசோடைய சந்தேகத்தை தீக்க போறேன்? எனக்கு இல்லை எனக்கு இல்லை. யாரும் 1000 பொற்காசை அடிச்சுட்டு போறான். எனக்கு இல்லை எனக்கு இல்லை. ஐயா புலவரே. அட போயா புலவரே. யாரையா இது? அழைத்தது நான் தான். ஏன் நினைத்தீர்? யாரையா நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். ஓ நம்மா, நீங்களும் தொண்டோரம் போட்டதை கேட்டாச்சா? ஏயா வைத்திருக்காக வந்திருக்கீங்க? உங்களை பார்த்தா வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஓ நீ என்ன? இப்ப விட்டேன் அனல் மூச்சு. அதுல இருந்து தெரிய வேணாம், வேகுதுங்க உள்ள. ஓகோ, அதனால்தான் ஆண்டவரிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டு இருந்தீரோ? ஆமா, மனுஷங்கிட்ட புலம்பி ஒரு பிரோஜனம் இல்ல. அதான் ஆண்டவன்ட்ட அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. ஒட்டு கேட்டிருப்பீங்க போல இருக்கு. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருப்பேன். அட என்னங்க கடவுள் மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் போச்சுன்னா நான் தான் கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல இருக்க. அதுவும் உண்மைதான். கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபுரானந்தமே என்று பாடையனும் உன்னை போல் ஒருவன் தானே. என்ன ஏப்பமா நேரத்துக்கு சாப்பிடுறீங்க போல இருக்கு. அதனாலதான் நின்று நிதானமா பேசுறீங்க. இங்க இனிமேல் தான் ஏற்பாடு. வர்றேன். மேல் வாங்கி பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் தெரிஞ்சுனா அடுத்த கிழமை கையில 1000 பொற்காசு இருக்கும். கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகின்றேன். என்னது நீங்க தெரியுங்களா? ஏற்கனவே சொந்தமா எழுத பாட்டையே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசனடை எழுதுறேன், அதே போதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேண்டுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? வேண்டாம். நிச்சயமா? வேண்டாம். உண்மையாவா? வேண்டாம். அட போயா. எனக்கு பரிசின் மீது பற்றி இல்லை அப்பா. பற்றில மாதிரி நல்லா தான் நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடந்து போவேன், நடிக்க முடியுமாப்பா? எனக்கு அந்த பரிசின் மீது பற்றி இல்லை. எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். இப்ப புரிஞ்சிருச்சு. புதுசா பாட்டு எழுதி பழகுற. அதை எடுத்துட்டு போனா எப்படி உதப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ. என்னவோ சொல்ற. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரிசோதித்து பாரேன். உமக்கு திறமை இருந்தால். என்னது என்னது என்கிட்ட மூட பாக்குறியா? நான் பார்க்கதான் சுமாரா இருப்பேன், ஆனால் என் புலமை பற்றி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? கேள்விகளை நீ கேட்காதே, நானே கேட்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளு. பிரிக்க கூடாதுவோ தமிழும் சுவையும், பிரிக்க வேண்டியதுவோ மாணவர்களையும் செல்போனை, பேசக்கூடாது தீய வார்த்தைகள், பிரியக்கூடாது கல்வியும் ஒழுக்கமும், கல்விக்கு அமளிப்பள்ளி, தொடக்கத்திற்கு அமளவை, முதன்மைக்கு தாளாளர், தலைமைக்கு முதல்வர், சேர்ந்து இருக்க வேண்டியதுவோ அறிவும் பண்பும், பார்க்க கூடாது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது, கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது, நடிப்பும் பாட்டும், ஆசைக்கு அறிவிக்கு நான். ஐயா ஆளை விடும்.
எனக்கு தெரிந்த அவ்வளவுதான். ஐயா நீதான் புலவர். நீ புலவர் இல்லையா? நான் இல்லை. நீர் எந்த பாட்டை கொடும். அரசன் என்ன கொடுக்கிறாரோ அது எம்மிடத்தில் வந்து கொடுக்கிறேன். நீர் பார்த்ததா செய்யுங்கள். இதோ பாட்டை குடி. எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். எல்லாவற்றையுமா? ஆமா. பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கின்றேன். செண்பக பாண்டியன், சொக்கநாதர், தருமி, அமைச்சர். தென்னவன் எங்கள் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பிற்கு தலைமகன், செண்பக பாண்டியன் வரார் வரார், வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. பல்லாண்டு வாழ்க. தமிழின் சிறப்பை ஆடி பாட வருகிறார்கள் நடன மங்கையர்கள். எல்லாருமே அவன் கிளாஸ் தான். யார் இங்கே நடனம் தொடங்கட்டும். அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்துக்குரிய பாட்டை எவரேனும் பாடலேற்றி தந்தார்களா? இல்லை பிரபு. 1000 பொற்காசுகள் என்றும் அறிவித்ததும் கூட இதுவரை எவரும் வரவில்லை. மன்னா, மன்னவா, தாங்களின் மனசங்கடத்தை போக்கிட பாட்டுடன் தருமி என்ற புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள் அவரை. வாருங்கள் புலவரே. மன்னா, அரசே, ஏந்தே. ஐயா,
அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே வருக. என் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்துள்ளீரா? ஆம் ஆம், நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறும். இதோ பாடியுடைய மன்னா. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரே தும்பி காமன் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியேற்று அறியவை குந்தலின் அறியமுள்ளவோ நீ அறியும் போவே அவ்வளவுதான். அருமையான பாட்டு. என் ஐயம் நீங்கும் அருமையான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள், தீர்ந்தது சந்தேகம். மன்னா, பரிசு வரும் அமைச்சரே, ஒரு கிளியை எடுத்து வாரும். போதும் மன்னா போதும். ஐயா 1001 சொக்கா எதிர்பார்க்கவே இல்லை. எங்க போன அமைச்சர் இன்னும் காணவில்லை. அவர் வர்றதுக்குள்ள வேற ஏதாவது புலவர் பாட்டுட்டு வந்துட போறாங்க. வரார் வந்து விட்டார். தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்த தருமி, உன் புலமை வாழட்டும். இதோ 1000 பொற்காசுகள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசு வாங்கி பிறகு வருகிறேன். அதற்குள்ள என்னையா அவசரம்? அதுதான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வாரும். வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டு இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்க அரசருக்கு தான் சந்தேகம் நினைச்சேன். ஆனா இங்குள்ள அநேருக்கு அப்படிதானா? மயிலியல் கெளிய, இதை விட எப்படி ஐயா எழுத முடியும்? தயவு செய்து மதிக்க வேண்டியதான் என்ன, அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையதானே? பின்ன மண்டலத்திலேயே கொடுத்து அதிகா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னுடையதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசு பெற்று செல்லலாமே. அதான் அரசருக்கே விளங்கிவிடுதே. இடையில் என்ன மன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்வி கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. பிழை இருந்தால் என்ன? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி குறைத்து கொடுங்களேன். தருமியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் தமிழ் சங்கத்திலேயே பிழையான பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படும் அடியேன்தான். ஓ, எல்லாம் மீதானா? உங்க தேர் வாழ்க்கை நல்லா பாட்டுங்க. இது வேடிக்கைக்கு இது இடமல்ல. விளக்கம் கூறி பரிசு பெற்று செல்லலாம். பெரியவரே, விளக்கம் மட்டும் விஷயம் தெரியாம உயிரை வாங்குறீங்களே. உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். இதுக்குதான் சொல்றது, புதுசா பாட்டை நம்பி எதுலயும் இறங்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப நான் தான் உட்கார்ந்தால ஆடுகிறேன். என்ன புலம்புகிறேன்? நான் எங்க புலம்புகிறேன்? வேதனை ஐயா. பரிசு வேண்டாமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? பாட்டெழுதி பேர் வாங்க போகவும் உண்டு, குற்றம் கண்டுபிடித்த பேர் வாங்க போகவும் உண்டு. சிரிக்காதீர்கள். இதில் எந்த பேரை சேர்ந்தது என்று உமக்கே தெரியும். முடிந்தால் மன்னரிடம் கூறிவிடுங்கள். வருகிறேன். ஐயா புலவரே, தருமி பரிசு பெற்று செல்லலாமே. சொக்கநாதர், எனக்கு வேணும். ஆசா சாயன் யாரும் உதைக்காம மாட்டாங்களே. நான் இனிமேல் எப்படி பாட்டு எழுதுது? நான் எந்த பாட்டு எழுதினாலும் ஏப்பா இது உம்முடையதானே கேட்பாங்க. அவமானமா போச்சு. ஏண்டா நீ பரம்பரை பொழுதுதானே புதுசா பாட்ட நம்மளாமா? ஐயோ தனியா புலம்புற விட்டானே. ஏ புலவா, அவன் இல்லை வரமாட்டான், வரவே மாட்டான். ஏன் எதுக்கு அவனை கூப்பிடணும்? அவன் இல்லை வரமாட்டான், வரவே மாட்டான். வாயா வா. பரிசு கிடைத்ததா? ஒன்னுதான் கிடைக்கல. கொஞ்சம் நான் அதிகம் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? அங்க பாட்டை குற்றம் சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? யார் சொன்னது? அங்க ஒரு கிழவன் இருந்தான், அவன் தான் சொன்னான். காட்டு அவனை, புறப்படி என்னோடு. வேணாம், பரிசு வேணாம், எனக்கு வேணாம். வா என்னோடு. இப்புலவர் கொண்ட அந்த பாட்டிற்கு சபையில் குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் அதுக்கு தக்க பதில் தருவார்கள். மன்னவரை விட இங்கு மற்றவருக்குத்தான் அதிகாரம் உண்டோ? இது அரசவை ஏற்று தமிழ் சங்கம், தமிழ் திருச்சபை. இங்கு சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால்தான் தருமி கொண்டு அந்த பாட்டிலே பிழை கண்டீர்களோ? பாட்டினை இயற்றியது யார்? யாமே ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பிய காரணம்? அது நடந்து முடிந்த கதை. வாரும், முதலில் பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு
புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறாதது அனைத்தும் அறிவோம். உனது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழையேற்காது என்ற அர்த்தமோ? கீரான் என் பாட்டில் குற்றம் கூறுகிறாராம். கூறும், கூறி பாரும். புலவர்கள் சாந்தமாக உரையாடும். புலவர்களே, சர்ச்சைவை தேவைதான், அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை யாராலும் மாற்ற இயலாது. எனது பாட்டில் எதில் குற்றம் கண்டீர்? சொற்சுவேலா அல்லது பொருட்சுவேலா? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம். என்ன குற்றம்? எங்கே நீ ஏற்றை செயலை சொல்லும். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியற்ற அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. உமது பாடலின் பொருள்? மலர்களிடத்திலே உள்ள மகர்ந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த உயர் ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களின் இம்மங்கைகளின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர் உண்டோ என்று கேட்பது போல் எழுதியிருந்தேன். இப்பாட்டிலிருந்து நமது மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லையா? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே நறுமணம் உண்டு, இதுதான் எனது தீர்ப்பு. ஒருபொழுதும் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலர்களை சுட்டிக் கொள்வதாலும் மட்டுமே ஒரு பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பிலேயே மனம் உண்டு என்பதை ஒரு கணமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கற்பு கரசியாக இருக்கும் பெண்களுக்கும் செயற்கையில் அன்று இயற்கையில் மனம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 7-4 பெண்களுக்கும் அப்படித்தான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக. உமது தமிழ் புலமையின் மீது ஆணையாக, நமது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, என்னை நன்றாக பார். நான் எழுதிய பாட்டு குற்றமா? புலவரை, நீரே முக்கண் முதல்வராயினும் உன் நெற்றியில் கண் காட்டிய போதிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, என்னை நன்றாக பார். இறைவா, ஆண்டவா, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். செண்பக பாண்டியனே, எம்பெருமானே, அறியாமல் செய்த தவற்றை மன்னித்தருளும். தலைமை புலவரான நக்கீரரை தமிழ் சங்கத்திற்கு தந்தருளும். சற்று பாண்டியன் வேண்டுகோளுக்கும் செவி சாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, எமது திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. பொத்தாமரை குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புலவர் நலமுடன் வருவார். ஆதியும் அந்தமும் ஆகிய இறைவா, அமிழ்தினும் இனிய தமிழின் மீது கொண்ட பற்றினால் செயலில் பொருள் குற்றம் ஏற்படலாகாது என்பதற்காக எதிர்வாதம் செய்துவிட்டேன் அயனே. நக்கீரரே, உமது தமிழுடன் விளையாடவே நாம் இங்கு வந்தோம். வந்திருப்பது இறைவன் என்று அறிந்த போதிலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய உமது தமிழ் திறமைக்கு எனது வாழ்த்துக்கள். படைப்பின் நாயகனே, நேர்மைக்கு என்றும் இறப்பில்லை, உம்மால் அறிந்தேன். நக்கீரரே, உண்மை என்றும் அழியாது, அது புகழோடு சேர்ந்து அலரும். அதற்கு சான்றாக இப்பூவுலகில் அமளி 11 மேல்நிலை பள்ளி ஒன்று உள்ளது, நீரும் அறிவீர். ஆம் இறைவா, ஆம். உண்மைக்கு பிறப்பிடமாய், நேர்மைக்கு சிறப்பிடமாய், உழைப்புக்கு முதலிடம் தரும் பள்ளி மாணவர்களை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் உயர்த்தி தனது திறமைகளை வளர்த்திட வாய்ப்பளிக்கிறது. இன்று 50வது பொன்விழாவை கொண்டாடும் இப்பள்ளி வாழ்க வளர்க பல கோடி ஆண்டு. நன்றி.